அங்கே தொட்டதெல்லாம் தங்கமாகவும் பொண்ணாகும். காரணம் என்னென்னா 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார், உச்சம் பெற்றிருக்கார். அப்போ 11ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து ராசியை தூண்டுகிறார், உங்களுடைய லாபத்தை ஏற்றுகிறார். அடுத்து உடம்பை பார்க்குறார். மீனராசிக்காரர்களுக்கு ராசியிலே சனி பகவான் அமர்ந்திருந்தார், அடிக்ஷனை கொடுத்துட்டு இருந்தார். அடிக்ஷன் என்ன அடிக்ஷன்? சில பேர் என்ன அடிக்ஷன்னே தெரியாமல் அடிக்ஷனாக இருப்பான். சில பேர் காலைல எந்திரிச்சா வேலைக்கு போகணுன்னு தோணுது, ஆனால் மேனேஜர் லீவ் போட்டாரான்னு ஒரு வாரத்தை கேட்டுட்டு அப்புறம் போகலான்னு தோணுது. சில நாட்களில் நிறைய பேருக்கு நானே இப்போ தான் பண்ணேன், இப்போ தான் தம்பி முன்னாடி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏதாவது அடுத்த ஷூட்டிங் வரும்போது அவனுக்கு ஃபோன் பண்ணி, அவனுக்குண்டா எப்படிடா இருக்கேன், நல்லா இருக்கியா, மழைலாம் எப்படி வருது, வரியா இல்லையா, ரொம்ப மழைண்ணே, சரிடா நீ பார்த்துக்கடா, நீ நாளைக்கு எடுத்துக்கலாம்டா. நம்ம என்னமோ அவருக்கு நல்லது செய்கிற மாதிரி. உண்மையிலே நமக்கு இங்கே மூடு இல்லை, அது சொல்லிட்டு போனோம். அந்த மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் நம்ம பாஸோடைய டைரி என்னென்னா அவரை போய் செக் பண்ணுவோம். பாஸ் எப்படி எங்கே இருக்கீங்க, ஒன்றும் இல்லை தான் இதுக்கு கேரளா வந்தேன் ஃபேமிலி டூரு, இன்னும் ஊருக்கு வரலையா பேசுவாங்க. சரிங்க பாஸ், நீங்கள் நாளைக்கு வாங்க நம்ம சந்திப்போம். நாளைக்கு நான் வரேன்டா, நீ இன்றைக்கி ஆஃபீஸோடா. இல்லை சார் நீங்கள் வந்துடுங்க அப்புறம் வந்துடலாம். ஆக என் கூட சேர்ந்து நீங்கள் லீவு. ஆமாம் பாஸ், கம்பெனி யாரா பார்த்துக்கிறது, கம்பெனியே பார்த்துக்கும் பாஸ். அப்போ என்ன ஆகுதுன்னா ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு அடிக்ஷனை கொடுப்பார். இந்த அடிக்ஷன் தான் சில பேர் பார்த்தீங்கன்னா சும்மாவே சோகமாகவே இருப்பான். அதெல்லாம் ஒரு காலம் சார், 2008 அது ஒரு காலம். அப்போ எனக்கு ஒரு காதலி இருந்தா. இப்போ ரொம்ப முக்கியம், 20 வருஷம் ஆக போகுது, இன்னுமா ஃபீல் பண்ணுறேன். ஃபீல் பண்ணுன்ட்டு ஃபீல் பண்ணுறது, வேறு வேலை இல்லைங்கிறதுனால ஃபீல் பண்ணுறது. ஸோ அப்போ ராசியில் அந்த சனி பகவான் இருக்கும்போது அதை குரு பார்க்கும்போது அதெல்லாம் உடுப்பா, எந்திரிச்சு வேலையை பார்ப்போம், இனி வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணம் வரும். சார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஒரு நாளைக்கு நீங்கள் மோர் தேன் ஒரு உளவியல் ரிப்போர்ட் சொல்லுது, மோர் தேன் 13 hours தண்டத்துக்கு வேஸ்ட் பண்ணுறோமா. மோர் தேன் 13 hours எதையாவது நினச்சிட்டு இருக்கோமா, எதையாவது யார் கூட தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கோமா, ஏதாவது வெட்டித்தனமாக ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கோமா. ஆனால் ப்ரொடக்ஷன் ஒர்க்கிங் டைம் 2-3 மணி நேரம் தானா, மீதி நேரம் ஃபுல்லாக நம்மளுடைய ரிலாக்ஸேஷன் டைம். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, ராசியில் சனி அமர்ந்து மந்தகாரகன் உடம்பு அப்படி படுத்தின்னு இருந்தார். எதுக்குன்னே தெரியாமல் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை கொடுத்துட்டு இருந்தார். நம்ம இந்திய நாட்டில் கூட பரவாயில்ல, ஏதாவது ஃப்ரஸ்ட்ரேட் ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்போ பெரிய ஃபீலிங்கு அப்படின்னு அதான் ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் டிப்ரெஷன். இது ஏதோ பெரிய ஒரு டிப்ரெஷன், மனநோய். ஒரே டிப்ரெஸ்ஸாக இருக்குது, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிறது. ஆமாம், காலையில் எந்திரிச்சு வேலையே பார்க்காம உட்காந்துருந்தா ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். போயிட்டு பிஸியாக மிஷின் ஓட்டினோம்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் போயிடும். பிரச்சனை என்னென்னா உடலுக்கு வேலை கிடையாது. ஜிம்முக்கு போங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அப்போது குரு பகவான் உடம்பை பார்க்கும்போது உடலை உறுதி செய், மனதை தெளிவாக்கு போன்ற எண்ணங்கள் எல்லாம் வரும்.